ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே ட்ரேட் பார்க்கலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி எடுத்த டேபிள் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோலேருந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் பார்க்கலாம் சரிங்களா. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. ஸோ 27 லாஸ்ட் ட்ரேட் எடுத்தேன். நேற்று ட்ரேட் பண்ணல, இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 or 3 ட்ரேட்டில் முடிச்சுக்கிறேன் சரிங்களா. மினிமம் தான் சரிங்களா. ஓகே, ஸோ லைவ் சார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது தான், லைவ் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் சார்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், ஓடிசியில் வேண்டாம் சரிங்களா. ஏன் ஓடிசியில் வேண்டாம் அப்படின்னா, ஓடிசியோட ரியல் சார்ட்டில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ அதிகம் சரிங்களா. ஓடிசியில் வந்து மேனிபுலேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும், அதனால தான் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து லைவ் சார்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரேட் பண்ணுங்கள். லைவ் சார்ட் இல்லைன்னா ட்ரேட் பண்ணாமல் கூட இருக்கலாம் சரிங்களா. ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத விட ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை சார்ட் இருக்குதுன்னு எல்லா சார்ட்டும் எடுத்து வைக்கிறேன். மேக்ஸிமம் அது ஃபஸ்ட்டு வந்தது அதுதான் பண்ணுவேன், அது உங்களுக்கே தெரியும். ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. டோட்டலாக ஒரு 7 or 8 சார்ட் எடுத்து வைக்கிறேன். ஏபிசிஎஃப். ஸோ நாம் எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சரிங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $20 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சரிங்களா. போதும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப அர்ஜென்ட்டு இங்கே தேவை கிடையாது சரிங்களா. நமக்கு தேவை ப்ராஃபிட் தான், அர்ஜென்ட்டு தேவை கிடையாது சரிங்களா. அதே மாதிரி வந்து உடனே ட்ரேட் பண்ணிடணும் உள்ளே வராதிங்க சரிங்களா. பொறுமையாக ஒரு சார்ட்டில் என்ன நடக்குது, செல்லர் என்ன பண்ணுறான், பையர் என்ன பண்ணுறான் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. எதுவுமே கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற ஒரு 5 கேண்டில் 2 கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது சரிங்களா. ஒரு ட்ரெண்டு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour 1 hour சார்ட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு புரியும். எதுவுமே தெரியாமல் கடைசி ஒரு 2 கேண்டில் வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு சார்ட் ஏதாவது எடுத்து ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்பரான சார்ட் எது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். சார்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல பாதி 50% நீங்கள் வந்து முன்னாடி வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த சார்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன், எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பொறுமையாக பாருங்கள் அந்த சார்ட்டில் என்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும் சரிங்களா. இல்லை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், பேசிக்லேருந்து தெளிவாக லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராஃபிட் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அழகாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரில் மாறலாம் சரிங்களா. கொஞ்சம் டைம் ஆகும் சரிங்களா. எதுவும் ஈஸியாக வராது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும் சரிங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த சார்ட்டு பொறுமையாகவே ட்ரேட் பண்ணுங்கள், அர்ஜென்ட்டு தேவை கிடையாது. ஆல்ரெடி வந்து நான் வந்து அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து பயங்கரமாக லாஸ் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ நான் பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணுவேன். கொஞ்சம் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. லைவ் சார்ட் இல்லாத பட்சத்தில் ஓடிசி போங்க, மற்றபடி ஓடிசி சார்ட் வேண்டாம் சரிங்களா. ஒரு செகண்டில் மேலே வந்துட்டான் சரிங்களா. இந்த வரேன், ஒரு செகண்டில் பையர் மேலே வந்து இதாகிட்டான். நான் 3 செகண்டில் ட்ரேட் எடுத்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 100% செல்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பையர் பவர் இழந்துட்டான். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஓகே ஓகே. செல்லர் என்ட்ரி ஆகிறான். பட் இருந்தாலும் பையர் அப்படியே விட்டாமல் பிடிக்கிறான் அந்த இடத்துல. ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த கேப்பில் ஃபினிஷாக தான் அங்கே வந்து டென்ஷன் ஆகிறது. ஏன்னா நம்ம எடுக்கிற ஒரு செகண்ட்லேயும் அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால தான் அங்கே டென்ஷன் ஆகிறது. ஓகே, நான் மார்டிங்கல் ட்ரை பண்ணுறேன். வரலாம். ட்ரேட் எடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, திரும்ப ட்ரேட் எடுத்துட்டேன். பட் ஆனால் ப்ளேஸ் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டேன். பட் ஆனால் அங்கே ட்ரேட் ப்ளேஸ் ஆகிறது லேட்டாக ப்ளேஸ் ஆகுது. சரிங்களா? நெட்வொர்க் கரெக்டாக வச்சுக்குவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஓகே ஓகே, பையர் ஏன் அப்படி? சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுவும் லாஸ்ட் தான். ஓகே, இந்த சார்ட் வேண்டாம். டோட்டலாக 60 ட்ராஸ் இருக்குது. 80 ட்ரேட் கொடுக்குறேன். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்போ இருந்தாலும் பாருங்கள் எங்கே வந்து ப்ளேஸ் ஆகுது. டென்ஷன். அந்த ஒரு செகண்ட் தாங்க அங்கே மிஸ்டேக் ஆகிறது. அந்த காரணம் அந்த ஒரு செகண்டு தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ப்ளேஸ் ஆகிருந்தால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ இங்கே முடிஞ்சால் கூட நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அங்கே பிரச்சனையே இது. சரிங்களா? ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ட்ரேடு வந்து நான் மேலே என்ட்ரி பாயிண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த ஒரு செகண்டில் கீழே வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ கூட நமக்கு லாஸ் தான். அந்த ஒரு பாயிண்ட் தாங்க மிஸ்டேக்காக இன்னும் டென்ஷன் ஆகுதுங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பார்த்துக்கலாம். இன்னும் 7 செகண்ட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே 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 ஓகே, ப்ராஃபிட் தான். ஓகே, ஓகே, 1 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ப்ராஃபிட் தாங்க 100%. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா 60 லாஸ் ஆகிடுச்சு. நான் 60 ரெக்கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, அந்த சார்ட் வந்து எனக்கு வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் அந்தளவுக்கு அந்த இதில் இல்லை. ஸோ இதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் அந்த சார்ட்டில் லாஸ் ஆகுது அப்படின்னா சார்ட்டை மாற்றிடுங்க. சரிங்களா? அதே சார்ட்டில் ப்ராஃபிட்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். சரிங்களா? அது நமக்கு தேவை ப்ராஃபிட். சார்ட் நிறைய இருக்குது, லைவ் சார்ட் நிறைய இருக்குது. ஸோ வேறு ஏதாவது சார்ட் மாற்றி உங்களுக்கு எது ப்ராப்பராக இருக்கோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எதில் ட்ரேட் பண்ணணும்னு தோணுதோ அதில் பண்ணுங்க. இருக்கிறதே ஒரே சார்ட் இதில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கட்டாயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் ட்ரேட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா? ஓ மை காட். ஓகே, மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன் நான் இப்போது. சரிங்களா? $20 எடுத்துருக்கணும். பட் ஆனால் $80 எடுத்துட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்குறதா இருக்குது. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் இதுக்கு பையர் தான் ப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ மார்ஜினல் சேஃப்டியில் அந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் தான் வரும், எனக்கு தெரியும். ஓகே, ஓகே, நான் இப்போ $20 எடுத்து 3 ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, ஒரே ட்ரேடில் வந்து $1860 ப்ராஃபிட் வந்துச்சு. சரி ஓகே, 2 ட்ரேடோடு முடிச்சுக்கலாம். சரி, லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது வந்து ஒரு $5 வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு ப்ராஃபிட் நோக்கி நான் இங்கே இல்லை. சரிங்களா? என்னோடய நாலேஜை நான் இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓவர் ப்ராஃபிட் எனக்கு தேவை கிடையாது. சரிங்களா? சரி, வேறு சார்ட் பார்ப்போம். ஒரே சார்ட்டில் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கவும் வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து
வேறு சார்ட் நீங்கள் மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வேறு சார்ட் மாற்றி பாருங்கள். அந்த சார்ட் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? அதுதான் சார்ட் மாற்றி பார்க்குறதுக்கு காரணமே, ட்ரேட் எடுக்க முடியுமா, சார்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அதே சார்ட்டில் உட்காந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம், கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வேறு சார்ட்டில் வந்து அதோட ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதுதானே பார்க்கணும் இல்லைங்களா? அதனால தான். சரிங்களா? மற்றபடி இங்கே ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்கள் இதில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எதுலுமே கிடையாது. சரிங்களா? எங்கேனாலும் ட்ரேட் எடுக்கலாம், எந்த சார்ட்லனாலும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நாலேஜ், டைமிங் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணோம். எது ஒன்று நாங்கள் அடி வாங்கினாலும் மைண்ட் அப்செட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, நான் அந்த லாஸ் ஆகும்போது டென்ஷன் ஆனேன். ஆனால் அப்படி டென்ஷன் ஆகி திரும்ப ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்ட்டிங்கும் லாஸ் பண்ணியிருப்பேன், அடுத்த ட்ரேடும் லாஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. டென்ஷன் கண்டிப்பாக ஆகாதீங்க. லாஸ் ஆனால் ரெக்கவர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகி திரும்ப லாஸ் பண்ணிக்க விரும்புகிறீங்க. ஸோ டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்களா? ஓகே, இந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, அப்படியே முடிச்சுக்கிறேன் நான் அடுத்து. சரிங்களா? அடுத்து வந்து நான் பையருக்கு போகிறேன். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒன் சைடாக தோணுச்சு அப்பயே, செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லாஸ் ஆனாலும் நான் அப்படியே ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஏன் லாஸ் ஆச்சுன்னு நான் பார்ப்பேன், அதோட அப்படி க்ளோஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? ஓகே, லாஸ் தான். டபுள் மைண்டடாக இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் மைண்டடாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல செல்லர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் வந்து $5 ட்ரேட் எடுத்தேன். புரியுதுங்களா? ஓகே, $60 $5 போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது, லாஸ் பண்ணிவிட்டேன், ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ண வேண்டாம், ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூஸ் டைமில் வந்து கேண்டில் எப்படி மூவ் ஆகுன்னே தெரியாது. சரிங்களா? கண்மூடித்தனமாக நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். போன வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோ 2 3 ட்ரேட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே.